ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரசம்னாலே எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. அதுவும் நம்ம நான்வெஜ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரசம் எடுத்து குடித்தாலே ஃபுல்லாக டைஜஷன் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரசத்தை எப்படி பக்குவமாக செய்யலான்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈஸியான ரசம் செய்கிறதுக்காக ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேயே சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. அதோடவே புளியையும் ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ தக்காளி பழம் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது ரச பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. ரச பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகை எடுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லி விதை வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், ஜீரகம் குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 கட்டி பூண்டை உரித்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா நிறைய சேர்த்துனீங்கனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பருபருன்னு அரைச்சிக்கலாம். பூண்டு சேர்த்துருக்கிறனால ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க தக்காளியும் நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து கை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழத்தை நல்லா வந்து இந்த மாதிரி கை விட்டு களைஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தண்ணியை மட்டும் நம்ம சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். சக்கை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா தக்காளி பழத்தை வச்சு கரைச்சி எடுத்தாச்சு. இதோடவே 1 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு தாளிப்பு வந்து நம்ம ரசத்தோடு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்போடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரச பவுடரையும் சேர்த்துக்கலாம். ரச பவுடரையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி சாரோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பை நம்ம தக்காளி சாரோட சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு நம்ம ரசத்தை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பை ரசத்தோடு சேர்த்துட்டேன். அடுப்பை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரசத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரசத்தை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கமன்னு வாசம் வர ஆரம்பிக்கும். நல்லா சூப்பராக நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்லா நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ரசத்தை இறக்கிட்டோம்னாலே போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை அணைச்சிட்டு தான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக கமகமன்னு மணக்க சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் சிம்பிளான இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.